என்னடா இது வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கோலத்தை போட்டு குண்டான கவுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல், எல்லாரும் வந்து தொட்டி கட்டியிருக்காங்க. இது வந்து எங்க ஊர்ல உள்ள பழக்க வழக்கம். தொட்டி எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, மாட்டுப்பொங்கல்னா சும்மா மாட்டுக்கு மட்டும் மரியாதை செலுத்துற விதமா இல்லாம அது குடிக்கிற தண்ணிக்கும் தீவனத்துக்குமே மரியாதை செலுத்துற விதமா தான் இது. எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியே அதே மாட்டம் மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட தொழுவத்திலேயே வந்து இது மாட்டை தொட்டி கட்டுவாங்க. இது மாட்டை தொட்டி கட்டுறதுனால மாட்டோட பால் பெருகும், எந்த தீய சக்தியுமே அணுகாது, அதே மாட்டம் விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து தலைமுறையாக வந்து நம்பப்படுது. இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாடு குடிக்கிற கஞ்சி தண்ணியும் அதே மாட்டம் மஞ்சள் தண்ணியுமே இருக்கும். இதில் வந்து பூலாத்தலை, மாவிலை, அப்புறம் வேப்பிலை இருக்கும். பூலாத்தலை வந்து பசுமையும் வளத்தையும் வந்து குறிக்கும். வேப்பிலை வந்து என்னென்னா கிருமி நாசினியாக வந்து செயல்படும். அதே மாட்டம் மாவிலை வந்து மங்களகரத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தலைமுறையாக வந்த மரபு. மாட்டு பொங்கலுக்கு தொட்டி கட்டலை அப்படின்னா நிறைவில்லை அப்படின்னு எங்கள் கிராமப்புற மக்களால் வந்து கருதப்படுது. மாடு வச்சிருக்கவங்களும் சரி வைக்காதவங்களும் சரி எல்லாரும் வந்து தொட்டி கட்டிடுவாங்க. இது மட்டும் உங்கள் ஊரில் பழக்கம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.